நெல்லூர் நெத்திலி மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கேன். செய்முறையை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு தேவையானவை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள், லெமன், உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நெத்திலி மீன் சூப்பராக இருக்கேங்க. நெத்திலி மீன் சாதாரணமாகவே குழம்பு வைத்தா அருமையாக இருக்கும். அதுவும் நெல்லூர் ஸ்பெஷல் செய்முறையோடு நம்ம குழம்பு வைக்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு சுவை. இதுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இப்போ காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. மீனில் சால்ட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஸ்பூனால் எடுத்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த உப்பு மசாலாலாம் ஏறி அந்த மீனோடு கலந்து இருக்கும்போது அந்த குழம்புல மீன் குழம்பு செய்யும்போது போடும்போது நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் இதை ஊற வச்சுருவோம். இது குழம்பு வைக்கிற நேரம் தான், ரொம்ப ஊறணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் அந்த மீனில் ஏறுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது மண் சட்டி தான். மீனுன்னாவே மீன் குழம்புன்னாவே மண் சட்டி தான் நமக்கு. அதனால் மண் சட்டி அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். இது நெல்லூர் மீன் குழம்புனாவே இது வறுத்துக்கணும் நம்ம. அப்போ தான் இதோட மீனோட ஸ்பெஷலே அதான். வறுத்து எடுத்து அந்த பொடியை போடுறது தான் நெல்லூர் மீன் குழம்போட ஸ்பெஷல். அருமையான டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ நல்லா சூடு வந்துருச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மை இருக்கும். அதனால் கடுகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரெண்டுமே கசப்பு தன்மை இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் இந்த குழம்புக்கு போதுமானது. அது இப்போ 1/2 டீஸ்பூன் தான் கடுகும் போட்டிருக்கேன். முழு மல்லி 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. இவ்வளோதாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். அந்த நிறமும் கொஞ்சம் மாறி வரும். நல்லா கருக விட்டுறாதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடு வரட்டும். ஹீட்டு வந்தோடனே அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ 2 கொத்து அளவுக்கு நான் அதெல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா வறுத்துட்டு தட்டுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் நிறமும் மாறுன்னு கருக விட்டுறக்கூடாது. ஆனால் கருவேப்பிலையை 2 கொத்து அளவுக்கு நல்லா மொறுப்பாக வறுத்துட்டு இதையும் அந்த தட்டுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இந்த தட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். மாற்றிட்டு இது ஆற விட்டு பொடி பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அளவுக்கு வெந்தயம். இது கண்டிப்பாக இந்த நெல்லூர் மீன் குழம்புக்கு சேர்க்கணும் கண்டிப்பாக. இதுதான் நாங்கள் கறிவிடம் போட்டு மீன் குழம்பு வைப்போம். இந்த மாதிரி செய்து பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே அதன் பிறகு நம்ம 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. ஒரு 25 அளவுக்கு எடுத்துக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். 2 கொத்து அளவுக்கு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு போட்டிருக்கேன். ஒரு பூண்டு கூட சேர்க்கலாம். நான் ஒரு 8 பல் அளவுக்கு போதுமானதுன்னு, இந்த அளவுக்கு கரெக்டான அளவு. அதனால் வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டிருப்பேன். கருவேப்பிலை 2 கொத்து. அவ்வளோதாங்க. நீங்கள் கீரி போட்டாலும் கீரி போடலாம். நான் முழுமையாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் ஜாஸ்தியாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி வேணாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு, நல்லா வதங்குன்னு, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. மீன் குழம்பு நான் நிறைய செய்திருக்கேன் என்னோடய எஃப்எம் சமையலில் பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை 1 டீஸ்பூன் கொடுத்தா போதும். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க.
அப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக வந்து 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸாக ஒரு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து லெமன் சைஸுக்கு ஒரு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அது வந்து 2 டம்ளர் 2.5 டம்ளர் அளவுக்கு நல்லா வடிகட்டி அதையும் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணியும். இப்போ தக்காளியை ஊற்றிடுவோம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு தான் தக்காளியை தக்காளி பேஸ்ட்டை கொடுத்து நல்லா வெங்காயத்தை வதங்க விட்டு தக்காளியை கொடுத்து நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு தான் அப்புறம் உப்பு வந்து சீக்கிரம் வந்து கொஞ்சம் வதங்கி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்போயே நான் வந்து உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து காரம், புளிப்பு, உப்புலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. ஏன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு கரெக்டான அளவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துருவோம். நல்லா வதங்கி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா. மசாலாலாம் கொடுத்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கிளறி விடணும். நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது பிறகு தான் புளி கரைச்சலை நம்ம ஊற்றணும். நான் வந்து லெமன் சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 2.5 கப்பு அளவுக்கு நான் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸாக வரும்போது தான் அந்த புளி கரைச்சலை ஊற்றணும். இப்போ அந்த முழு மல்லி, ஜீரகம், கடுகுலாம் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த பொடியை வந்து இதில் சேர்க்கணும். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபிகள் போட்டிருக்கேன். புளி இல்லாமல் நான் வந்து மீனை வறுத்துட்டு அந்த மீன் குழம்பு வந்து இன்னும் சுவை வந்து ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னோடய எஃப்எம் சமையலில் அருமையாக இருக்கும். அந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நிறைய மீன் குழம்பு ரெசிபிகள் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ரெசிபிகளும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ புளிக்கரைச்சலை ஊற்றிட்டு கருவேப்பிலையை போட்டு மூடி நல்லா கொதி வந்த பிறகு இந்த பொடி பண்ணதை வந்து நெய்ஸாக கொஞ்சம் ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நெய்ஸாக இருக்குன்னு அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே அந்த பொடியை போட்டுருவோம். பொடியை போட்டு இப்போ இது நெத்திலி மீனாக இருக்கிறதுனால உடஞ்சி வந்துடும். அதனால் இப்போ போடக்கூடாது. நல்லா இது கொதி வந்தோடனே இந்த பொடிலாம் போட்டு ஒரு மூடி கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னே நம்ம வந்து மீனை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நெத்திலி மீன் வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக செய்யணும். அது மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட அந்த மீன் குழம்போட அந்த பொடியோட அந்த நெல்லூர் மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு வந்து அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகள் இல்லை. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த நெத்திலி மீனோடு சாப்பிடும்போது செம்ம தூளாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் விட்டால் போதும், கொதி வந்துடும். கொதி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. லைட்டாக வந்து ஓரத்தில் மட்டும் மரக்கரண்டியில் வந்து கிளறி விடுங்க. அப்படியே கிளறுனா எல்லாமே வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் லைட்டாக வந்து நம்ம வந்து கிளறி விடணும். அவ்வளோதான். மல்லி, கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். Thank you for watching. Bye bye.